இன்றைக்கி என்ன செஞ்சேன் போட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடுன்னு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். அதுவும் இந்த பீட்ரூட்டை வெட்டுறதுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோவே ஃபஸ்ட் எடுத்தேன். நம்ம வந்து பீட்ரூட் சின்ன சின்னமாக வெட்டி பொடி பொடியாக நம்ம வந்து இதில் சீவிட்டு செய்கிற மாதிரி இருக்காது, நல்லா இருக்காது. அது இதில் வெட்டுறது செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த பீட்ரூட் செஞ்சு அதை நான் உங்களுக்கு வெட்டுறதுக்கு உள்ளதை தான் காமிச்சது தான் அந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் சட்டி தான் மண் சட்டிலாம் நான் பொரியல் பண்ணேன். ஏன்னா சீக்கிரமே வெந்துடும், அதிகமாக வேக வைக்க வேண்டியது அவசியம் இல்லை, 5 நிமிஷம் கூட வேண்டாம் அதுக்கு. அது மாதிரி செஞ்சு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு போட்டு இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி அப்படி ஆஃப் பண்ணி மூடி வச்சாலே போதும், வெந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு இங்கிட்டு இந்த பக்கம் சட்டி இதை வச்சு அதில் கடுகு, ஜீரகம் எல்லாமே போட்டு மூடி அந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு அந்த குழம்பு வைக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன், சொல்லியிருக்கேன் பாருங்கள். தக்காளி, வெங்காயம், ஒரு பல் பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வாடினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தக்காளியும் அப்படியே உப்பு போட்டு தக்காளியை போட்டுற வேண்டியதான். போட்டு அப்படியே மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு அதிகமாக ஒரு புளியும் கஷ்ணமும் போட்டு அதில் வேக வச்சு அப்படியே மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். கடைசியாக தான் லேட்டாக தான் தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சேன். எல்லோரும் வச்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.